மே மாத பலன்கள். மே மாதத்தில் மேச ராசி எப்படி இருக்கும்? ராசியாதிபதி கிரகம் செவ்வாய் 12ஆம் பாவத்தில் சனியுடன் இருக்கிறது. ராசியில் உச்ச சூரியன் 2ஆம் பாவத்தில் சுக்கிரன். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு பணம் வரும், பேர் புகழ் வரும், நல்ல திறமையாக பேசுவாங்க. லக்னத்தில் சூரியன் இருக்கும் பொழுது கோபம் வரும், ஆனாலும் ஆட்சி இருக்கும். அதாவது நம்ம ஏதாவது சொன்னாலும் அர்த்தம் கேட்பாங்க, ஆமாம் சுவாமி. ஆனால் 12ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி என்று இருக்கும் பொழுது தான் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போதெல்லாம் உஷாராக இருக்கணும். காலில் நோய் வர்றது, வயதானவருக்கு எல்லாமே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது, ஃபினான்ஷியல் டைட் இருக்கும். ஏனென்றால் குருவும் 3ஆம் பாவத்தில் இருக்குது. உங்கள் மகள் யாராவது நல்லா ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு இருந்தாங்கன்னா அவங்க வெளியே போகிறதோ, வெளிநாட்டுக்கு போகிறதோ, வெளியே படிக்கிறது போகிறதோ, அல்லது திருமணமாகி குடும்பத்தில் இருந்தால் சிறிய சிறிய விவாதங்கள் எல்லாம் ஏற்படும். நீங்கள் அரசியலில் இருந்தால் அரசியலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏனென்றால் 12ஆம் பாவத்தில் சனி சேரும் பொழுது செவ்வாயுடன் கொஞ்சம் ஆரோக்கியமும் கடும். நம்ம பேசுகிறது அடுத்தவனுக்கு புரியாது, வீண் விவாதங்கள் இருக்கும். பேர் புகழில் பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்து பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். வேலைக்கு போகும் ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம் கோபம் செய்யாமல் நமக்கு கொடுத்த வேலையை சரியாக முடிக்க வேண்டும். அப்பொழுது நம்ம அந்த இடத்தில் ஸ்திரமாக இருக்கலாம். அல்லது குரு கெட்டு போயிருக்குப்பா, இந்த இடத்துலேருந்து மாற்றி வெளியே போகலாம் என்றெல்லாம் நினைப்பீர்கள். விவசாயிகளுக்கு சுமாரான காலம், படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நல்ல காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் நல்லாவே இருக்கும், பேர் புகழ் எல்லாமே இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் வெளியிலேருந்து வர பொருள் எல்லாமே மாட்டிக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, அப்பொழுது உங்கள் வேலையில் சிறிய சிறிய தடங்கள் இருக்கும். சரியான டைமுக்கு போக முடியாது, ஏதாவது பொருள் காணாமல் போகும், ட்ராவலில் பிரச்சனை இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் இந்த காலத்தில் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது தினமும் கொடுக்கலாம். வேலைக்கிழமை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே விளக்கு ஏற்றிட்டு வரணும். ஆஞ்சநேயர் பூஜை செய்து கொண்டு வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.